back students. So in the video, 4th chapter of 10th CBSE Maths oda additional problem toda continuation da. So நிறைய additional problem பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற problem என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா age related problem. சரியா? So வந்து உங்களோட age related problem இல்ல, practically ஒரு age relate பண்ணி கொடுக்கிற mathematical problem. சரியா? Okay, chemical problem கிடையாது. Okay, coming back. So we have question number 1, 2, 3 here. நம்ம முதல் question எடுத்துக்கலாம். A boy is 1 year older than his friend. If the sum of square of their ages is 421, find their ages. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ல பேசினது தான். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அங்கிருந்து தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்க ரெண்டு பேரோட வயசை பத்தி பேசுறாங்க, ஒரு பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். சரியா? ஸோ லெட் எக்ஸ் பி தி, ஸோ நான் ஒன்னா சம் இங்க சால்வ் பண்றேன். லெட் x be the age of the boy and y be the age of his friend. So obviously நம்ம ஃபைனலா x in terms of x இல்ல y ஆ மாத்திடுவோம். So a boy is 1 year older than his friend. அப்போ அந்த boy எப்படி இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டை விட the boy is அந்த இடத்துல equal to 1 year older than his friend. So 1 plus y, x equal to 1 plus y. If the sum of square of their ages, so square பண்ண போறாங்க, ரெண்டு பேர் வயசையும் square பண்ணி sum பண்ணணும். See, sum of square of their ages னா square பண்ண அப்புறம் add பண்ணணும். Square of sum of their ages னா add பண்ணிட்டு square பண்ணணும். சரியா? செகண்ட் என்ன வருதோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். So sum of square of their ages. So square பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டே add பண்றோம். இது 421 கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 + y. ஸோ நான் இதர் ஃபர்ஸ்ட் 1 ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாங்கிறனால எக்ஸுக்கு பதிலாக y + 1 போடுறேன். ஸோ y + 1 the whole square plus y square equal to 421. ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab plus y square minus 421 equal to 0. So y square plus y square, 2y square, 2y into 1 is 2y. Inga 1 minus 421, so minus 420 amara is equal to 0. So in the equation enala dividing by 2 panna mudiyum. So y square plus y minus 210 equal to 0. So product 210 minus 210 sum plus 1. So rendu number na direct minus 21 மைனஸ் எடுக்க மாட்டோம்ல, டைரக்டா நான் 21 into 10ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு 22 10ல இருந்து ஆரம்பிச்சு 2 வர வேண்டிய அவசியம் இல்லை, டிஃபரன்ஸ் 1 தான் இருக்கணும். ப்ராடக்ட் நெகட்டிவ்னால நம்ம டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிப்போம், கரெக்டா ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் 11, இது இல்லை. இப்போ 21 வந்து 3 டேபிள்ல போகும். ஸோ நான் அந்த 3 தூக்கி அங்கே கொடுத்தேன்னா 7 into 30 வாய்ப்பு இல்லை. சரியா? 7 தூக்கி போட்டனால 70க்கு போயிடும். ஸோ நான் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ண பாக்குறேன். ஸோ 42 20. சரியா? இல்லையா? 5 டிவைட்ல ஆகணும் இந்த சைடு. ஓகே, 42 5 இப்பவும் வரல. அடுத்து என்ன நம்பர் எடுக்க முடியும், 21. 105 into 2. அடுத்து 5 டேபிளுக்கு தான் எடுத்திருப்போம். 21 into 10 வரலையே. 5க்கு டிவைட் பண்ணா எங்கேயோ போயிடும். 2க்கு டிவைட் பண்ணா 42 into 5. 3க்கு பண்ணிட்டோம், 7க்கு பண்ணிட்டோம். 3க்கும் 7ல தான் போகும். 105 7 டேபிள்ல போகும். 105 நான் டைரக்டா 7 டேபிள்ல பண்ணி பாக்குறேன். ஸோ 105 7 டேபிள்னா 15 வருமா? வந்துடுச்சு. 15 14 தேரா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆப்வியஸா எனக்குமே டவுட் வந்துச்சு, சம ஃபார்முலால போட்டுடலாமான்னு கூட யோசிச்சேன். வேற வழி இல்லைன்னா நீங்க அங்க போயிடலாம். ரைட், b ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் b minus b plus or minus root of b square minus 4ac by 2a அதுல நீங்க போட்டுடலாம். ரைட், பட் அகெயின் உங்களுக்கு அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா மல்டிபிளிகேஷன் டிவிஷன் நல்லா தெரியணும். டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மெத்தட்ல போட முடியும். ஸோ 21 வரல, நான் 101ல 7 டேபிளுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ 7 15s are 101. அந்த 7 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன். ஸோ இங்க டிவைடிங் பை 7
இங்க மல்டிப்ளைங் பை 7 15 14 டிஃபரன்ஸ் 1 கிடைச்சிருச்சு பெரிய நம்பர் பாசிட்டிவ் சின்ன நம்பர் நெகட்டிவ் ஸோ நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்ல நீங்க டைரக்டா இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் டைரக்டா y பிளஸ் 15 இன்டூ ஒய் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடுறேன் அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 15 அப்படி இல்லைன்னா y ஈக்குவல் டு 14 ஸோ y மைனஸ் 15 இருக்க வாய்ப்பு இல்லை ஏஜ் நெகட்டிவா இருக்க முடியாதுங்கிறனால y 14 இப்போ y 14 அப்படின்னா இன்னொருத்தரோட ஏஜ் வந்து 15 ஸோ x வந்து 15 so y 14 x equal to 15 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் வந்து 225 14 ஸ்கொயர் 196 ஸோ 5 தூக்கி அங்கே போட்டால் 200 வந்துருச்சு 421 வருது கிளியரா ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஸோ ஆன்சர் இஸ் ரைட் செகண்ட் கொஸ்டின் The difference of ages of a boy and his brother is 3 and the product of their ages in years is 504. Find their ages. So, difference of ages of a boy and his brother. So, let x be the age of boy, y be the age of his brother. So, நான் ஷார்ட்டா எழுதுறேன் நீங்க எக்ஸாமுக்கு எழுதும்போது let x be the age of boy, y be the age of his brother அப்படின்னு டீடைல்டா எழுதிக்கிங்க ஸோ டிஃபரன்ஸ் இன் ஏஜஸ் ஆஃப் பாய் அண்ட் இஸ் பிரதர்னு கொடுக்குறாங்க டிஃபரன்ஸுங்கிறனால நெகட்டிவ் எழுதக்கூடாது பட் இதுல யார் எங்கர் பிரதர் யார் எல்டர் பிரதர்னு கொடுக்கல ஒரு பாய் அவனோட பிரதர் அது எங்கர் பிரதரா இருந்திருக்கலாம் எல்டர் பிரதரா இருந்திருக்கலாம் ஸோ நான் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3னே எடுக்கிறேன் அதனாலதான் டிஃபரன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஓகே ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் தி இயர்ஸ் இஸ் 504 ரெண்டு பேரோட ஏஜையும் மல்டிப்ளை பண்ணா 504 கிடைக்குது ஸோ xy ஈக்குவல் டு 504 ஸோ அப்போ y ஈக்குவல் டு 504 பை எக்ஸ் ஸோ அப்போ நான் இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸ் மைனஸ் 504 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளைங் பை எக்ஸ் இன் எக்ஸ் மல்டிப்ளைங் பை எக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 504 மைனஸ் 3x இந்த 3x இந்த 3 இங்க வரும்போது மைனஸ் ஆகும் எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிருக்கும் ஈக்குவல் டு 0 so x square minus 3x minus 504 equal to 0 again product minus 504 அப்போ கட்டாய டிஃபரன்ஸ் தான் sum minus 3 பெரிய நம்பர் நெகட்டிவ் நான் again இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு பதிலா முதவே 2 டேபிளா 504 னா 252 கரெக்டா 252 into 2 so 504 மறுபடியும் 2 டேபிளுக்கு போகும் 126 into 4 டைரக்டா 6 டேபிள்ல பண்ணிடலாமா என்ன 3 தானே வரணும் ஸோ 126 126 into 4 கரெக்ட் தானே இது 6 டேபிளுக்கு பண்ண அப்படின்னா 21 இது 6 டேபிளுக்கு பண்ணா 24 கிடைச்சிருச்சு ரைட் டிஃபரன்ஸ் வந்து 3 ஸோ 21 into 24 டவுட்டா இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க 240 480 504 கிடைக்குது ஸோ இதுதான் நம்பர் பெரிய நம்பர் நெகட்டிவ் சின்ன நம்பர் பாசிட்டிவ் அப்போ எக்ஸ் பிளஸ் 21 into x minus 24 equal to 0. So x equal to minus 21 which is not possible or x equal to 24 இதான் நமக்கு possibility. அப்ப x ஓட வயசு 24 னா y ஓட வயசு வந்து y equal to x minus 3 which is 21. சரியா y 21 x 24. So x தான் அண்ணனுக்கு வயசு 24 தம்பிக்கு வயசு 21 மல்டிப்ளை பண்ணா கிடைக்குது இங்க கிடைச்ச அதே நம்பர்ஸ் தான் வந்திருக்கு பாரு கிளியரா சோ இதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான் எனக்கே வந்து என்னடா ரொம்ப ஈஸியான சம்ஸ் எல்லாம் போடுற மாதிரியே இருக்கு ஸோ நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி சம் கேட்டிருந்தாலும் போட்டுடலாம் இந்த 5 years லேட்டர் 6 years ஹென்ஸ் இந்த மாதிரி வார்த்தை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஆல்ரெடி லீனியர் இக்குவேஷன்ல அதை எப்படி இக்குவேஷனா மாத்துறதுன்னு பார்த்துருக்கோம் சரியா பார்க்காதவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ அதனால நான் அந்த மாதிரி சம் இதுல இல்லைனாலும் நான் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் பாய் அண்ட் ஹிஸ் பிரதர் இஸ் 57 ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 782 ஃபைண்ட் தேர் ஏஜஸ் இதை யூடியூப்லயே நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஏன்னா அதே தான் சரியா இங்க மைனஸ் ஒய் போட்டோம் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் போடணும் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டீங்கன்னா 57 கிடைக்க போகுது ஸோ அதனால நான் அடுத்த டாபிக்கே இந்த வீடியோல எடுத்துடுறேன் ஓகே ஸோ 1 2 3 கிளியரா ஓகே ஸோ கொஞ்சம் லெங்காவே போயிடும் நினைக்கிற வீடியோ பட் இன்னும் 2 வீடியோல நான் முடிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால எடுத்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A train travels 360 km at an uniform speed
If the speed had been 5 km per hour more, it would have taken 1 hour less. Obviously, speed அதிகமான time கம்மியா தான் ஆகணும். கரெக்டா? For the same journey. Find the speed of the train. அவ்வளவுதான். இது புக் கொஸ்டின் நினைக்கிறேன், என்சிஆர்டி கொஸ்டின். அப்போ ஆல்ரெடி நியாயப்படி இது நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா புக் கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. சரியா? இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் எக்ஸ் பி தி speed of train. சரியா? So a train travels 360 km at an uniform speed. So if the speed had been 5 km per hour more, it would have taken 1 hour less. So actual time கொடுக்கல. 5 km அதிகமான ஸ்பீட்ல போயிருந்தா 1 மணி நேரம் கம்மியா எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் YBD இனிஷியல் டைம் ஸ்டார்டிங்ல ஆகிற டைம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 360 கிலோமீட்டர். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Now கேஸ் 2 என்ன அப்படின்னா, அதே 360 கிலோமீட்டருக்கு நான் ஸ்பீடை வந்து என்ன பண்றேன், x+1 இங்க ஸ்பீடு சரி, x+5 கிலோமீட்டர் மோர். இது ஸ்பீட், இது டைம். என்னோட டைம் வந்து y-1 ஆயிருக்கு. சரியா? it would have taken 1 hour less for the same journey. So distance ஒரே distance. xங்கிற ஸ்பீட்ல போனா yங்கிற டைம் எடுக்கிறேன், x+5ல போனா y-1ங்கிற டைம் எடுக்கிறேன். எனக்கு அந்த ஸ்பீடை கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ரிலேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது யாரு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா அவரு தான் ரெண்டுலயுமே சேம். இப்போ டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா இன்டூ டைம். கிளியரா? So our distance, speed equal to distance by time. அப்ப இங்க எனக்கு 360 is equal to xy. அதே இது இங்க நான் போட்டேன்னா 360 is equal to x+5 into y minus 1. சரியா? speed into time. நான் இந்த ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். 1 சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அங்க yக்கு பதிலா y equal to 360 by x போடுவேன். சரியா? இதான் என்னோட ஈக்குவேஷன் 2. இது வேணாம். ரைட். அப்ப இதை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். 360 is equal to xy, x into y, xy minus x plus 5y minus 5. So இந்த 3xy க்கு பதிலா டைரக்டா 360 போட்டுக்க முடியும். So 360 is equal to 360 minus x plus 5 into 360 by x minus 5. புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சோ xy க்கு பதிலா டைரக்டா 360 போட்டேன். ஆனா y க்கு பதிலா நான் x கொண்டு வரணும். சோ அதுக்கு பதிலா 360 by x போட்டிருக்கேன். சோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். சோ 360 is equal to minus 360. அந்த 360 எங்க கொண்டு வந்துடுறேன். 360 minus 360 is equal to minus x. அப்ப எல்லாரையுமே இங்க கொண்டு வந்துருவேன். ஏன்னா நான் பாசிட்டிவ் ஆகணும்ல x ஸ்கொயர் டேர்ம். சோ minus x plus x ஆ மாறும். minus 5 into 360 by x ஆ மாறும். plus 5 ஆ மாறிடும். கரெக்டா? plus 5 is equal to 0. இது கட் ஆயிரும். நான் அங்க வச்சே ஈக்குவல்டுக்கு அங்கேயும் இங்கேயுமா அடிச்சிருப்பேன். சில பேர் தப்பு பண்ணிடுறீங்கிறனால make sure any cancellation you do it on only one side of the equation, either left side or right side. ரெண்டு சைடும் parallel சால்வ் பண்றதுல ஒரு 30% of the students தப்பு பண்றாங்க. சரியா? அதனால எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுங்கிறவங்க பண்ணுங்க. அதர்ஸ் மேக் ஷூர் யூ டு. என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க மைனஸ் 360, இங்க பிளஸ் 360 இருக்கும். 360 மைனஸ் 360 0ன்னு அடிக்கிறாங்க. ஒரே சைட்ல இருந்தாதான் டிஃபரன்ஸ் சிம்பிளா இருக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் ரைட் சைட்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாதான் கட் பண்ண முடியும். சரியா? இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஷாக் ஆகிற அளவுக்கு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஓகே. ஸோ அப்போ நான் மல்டிப்ளையிங் பை எக்ஸ் பண்றேன். ஏன்னா இது போயிடுச்சு, இது எனக்கு வேணாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 into 360, ஏன்னா எக்ஸ் கட் ஆயிரும், பிளஸ் 5x ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 5 into 360. இப்போதைக்கு நான் 360 into 5 இதை வச்சுக்கிறேன். நான் ப்ராடக்ட் எழுதும் போதும் இப்படியே எழுதிப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ இது பெரிய நம்பர், கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் போடுறதுக்கு. போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் வந்து மைனஸ் 360 into 5, என்னோட சம் வந்து பிளஸ் 5.
ஸோ அப்போ எனக்கு இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண இங்கே ஆல்ரெடி நான் ஃபேக்டர்ஸாக தான் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே சம்மு +5 கிடைக்கும்னா அப்போ லார்ஜர் நம்பர் பாசிட்டிவ். நான் 60ஆல் இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணால் 60, இது எங்கேயோ போயிருமே 300க்கு போயிருமா. ஸோ அதனால 60 வேண்டாம். ஸோ 2க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். மைனஸை விட்டுருங்க. நம்ம ஃபேக்டர் எழுதும் போது 180 இன்டூ 10, 1800. இப்போ ஈஸி ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ இங்க இருந்து 0 தூக்கி அங்க போட வேண்டாம், ஏன்னா 118 பெரிய நம்பரா தான் இருக்கும். மறுபடியும் 2க்கு டிவைட் பண்றேன். 90 இன்டூ 20. ஸோ மறுபடியும் யாருக்கு பண்ணலாம்? 2க்கு பண்ணீங்கன்னா 45 இன்டூ 40 கிடைச்சிருச்சு. சரியா? டிஃபரன்ஸ் 5. ஸோ +45 -40. ஸோ x +45 இன்டூ x -40 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் வந்து 1 -45 இருக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ் வந்து +40 இருக்கணும். அகெயின் ஸ்பீடு -45 எடுக்க போறது இல்லை. ஸோ அதனால ஸ்பீடு வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 40 km/h. ஸோ இனிஷியல் ஸ்பீடு அப்போ இனிஷியலா 40 km/h போனா 360 கிலோமீட்டருக்கு எவ்வளவு? 9 hours எடுத்திருக்கும். சரியா? இதே 45 km/h போனீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துல போக முடியுமான்னு செக் பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதான் ஆன்சர். 45 × 8 320 + ஒரு 40 வருது. 360 கிலோமீட்டர் போயிடும். ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். புரியுதா? ஸோ வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது ஆன்சரை உங்களால செக் பண்ண முடியும்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அப்ப நமக்கு ஷாரா தெரிஞ்சிடும் நம்மளோட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு. கிளியர்? ஓகே. தி நெக்ஸ்ட் क्वेश्चन. In a flight for 6,000 km, an aircraft was slowed down due to a bad weather. If the average speed for the trip was reduced by 400 km/h, consequently the time of flight increased by 30 minutes. Find the original duration of the flight. 30 minutes இருக்கு. இதை நான் 0.5 hours எடுத்துப்பேன். ஏன்னா km/h தான் இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ in a flight for 6,000 km, போன சம்மாரியே தான் 6000 km டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணும்போது இனிஷியலா போயிட்டு இருந்த ஸ்பீடு வந்து டியூ டு பேட் வெதர் 400 km/h கம்மி பண்றோம். சரியா? ஸோ இப்படி கம்மி பண்ணும்போது the flight time increases by 30 minutes. Find the original duration of the flight. நீங்க இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க ஸ்பீடை கேட்கல. சில டைம் ஈவன் என் பையனே இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிடுறான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குங்கிறத கவனிக்காம அவன் ஒரு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வந்துடுறான். அவன் போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட், ஆனா கேள்வி அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம போன சம்ல எக்ஸை கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம டப்புன்னு அதே மாதிரி எப்பாடா ஸ்பீடு தானே கண்டுபிடிச்சி வைப்போன்னு வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா மார்க் கிடைக்காது. பர்டிகுலரா ஃபுல் மார்க் கட்டாயம் கிடைக்காது. ரைட்? ஃபைண்ட் த ஒரிஜினல் டியூரேஷன் ஆஃப் த ஃபிளைட். கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்க இது பண்ணணும். கிளியரா? ஓகே. ஸோ அப்போ நம்ம கண்டிஷனுக்கு போகலாம். இங்கேயுமே டிஸ்டன்ஸ் வந்து 6000 km தான். ஸோ கேஸ் 1ல ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கான டைம் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். கேஸ் 2லயும் அதே டிஸ்டன்ஸ் தான். கரெக்டா? 6000 km. இதுல ஸ்பீடு என்ன ஆகுது? 400 km கம்மி ஆகுது. ஸோ ஸ்பீடு வந்து எக்ஸ் -400. டைம் வந்து அதிகமாகும், which is half an hour. ஸோ ஒய் + 0.5. ஏன்னா வந்து 30 minutes கொடுத்துருக்காங்க. ஸ்பீடெல்லாம் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ல வச்சிருக்கோம். ஸோ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்க ஒய் + 30 போட்டீங்கன்னா கட்டாயம் ஆன்சர் கிடைக்காது. 30 மணி நேரம் எக்ஸ்ட்ராங்கிற கணக்குக்கு போயிடும். ஸோ ஒய் + 1/2 வேணா எடுத்துக்கலாம். சரியா? தேவைப்பட்டா 2y + 1 / 2. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திட்டு ஸோ தட் நான் இதை அங்க கொண்டு போக முடியுங்கிறனால. ஓகே. இங்க டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? 6000 is equal to x into y. போன equation மாதிரியே தான் parallel சால்வ் பண்ணிக்கிங்க. ஸோ y equal to 6000 by x. இங்க டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா 6000 is equal to speed x - 400 into 2y + 1/2. plus 1/2. கிளியரா? which is equal to, நான் இந்த 1/2 இப்போதைக்கு இங்க வச்சுக்கிறேன். காமனா எடுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் தான் நான் காமனா எடுத்துட்டேன். x into 2y 2xy, அடுத்து x into 1 plus x minus 800y minus 400. கிளியரா? இதுதான் 6000. so 6000 is equal to இது.
ஸோ நான் இந்த 1/2 உள்ளவே கொண்டு போயிடுறேன். அப்போ தான் எனக்கு xy ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ 6000 இஸ் ஈக்குவல் டு half உள்ள போயிடுச்சு. ஸோ xy மாறிடும். பிளஸ் இது x/2 மைனஸ் 400 இன்டூ 400 இன்டூ yக்கு பதிலா 6000 by x மைனஸ் 200. ஸோ இது ஆக்சுவலா 6000 தான். ஸோ இதை கட் பண்ணியிருப்போம். ஸோ 0 ஈக்குவல் டு x/2 மைனஸ் 400 இன்டூ 6000 by x மைனஸ் 200. இதை மல்டிப்ளை இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ x/2 minus 400 into 6000 by x minus 200 is equal to 0. Okay. சரியா? So இப்போ நான் multiplying by 2x பண்றேன். So it will become x minus 800 into 6000. இது x square மாறும். Minus 200x equal to 0. So x square minus 800 into minus 200x நான் terms இடமாத்தி எழுதிக்கிறேன். minus 800 into 6000 is equal to 0. So என்னோட ப்ராடக்ட் நான் பெரிய நம்பரா இருக்கனால அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் வந்து minus 800 into 6000, சம் வந்து minus 200. ஸோ பெரிய நம்பர் நெகட்டிவ், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முதல் இங்க இருந்து 2 தூக்கி இங்க இருந்து 2 தூக்கி இங்க போடுறேன். ஏன்னா இதுக்கு கேப் அதிகமா இருக்கு. ஸோ இது minus 1000 மைனஸ் வேண்டாம், 1600 into 3000. அடுத்து ஒரு 2 தூக்கி போட்டோம் அப்படின்னா இது 3200 ஆயிரும், இது 1500 ஆயிரும், எடுக்க வேண்டாம். ஸோ அப்ப இங்க வேற நம்பர் கொண்டு டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4க்கு டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 மைனஸ் தான் எடுக்க மாட்டோமே, 3200. இதை 4க்கு மல்டிப்ளை பண்ணா இதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1500 வரும். அதானே இங்க வருது. அதுவும் வேண்டாம். So minus 800 into 6000. தப்பு பண்ணி வச்சிருக்கேன். இங்க தான் into 2 பண்ணணுமே இந்த டேர்ம்ல. இங்க 400. So 400. So difference வந்து 400. So 800 and 6000 இங்க into 2 தானே பண்ணேன். அப்போ 1600 3000 வராது. இது into 3க்கு பண்ணி பார்ப்போமே. இதை நான் 3 மல்டிப்ளை பண்றேன், வந்துடும் 2400. கரெக்டா? இதை 3ஆல டிவைட் பண்ணா 2000 கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ பெரிய நம்பர் நெகட்டிவ். ஸோ மைனஸ் 2400. அப்போ எக்ஸ் மைனஸ் 2400 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2000 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வந்து 2400 தான் இருக்கணும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 2000 நாட் பாசிபிள். ஸோ தி இனிஷியல் ஸ்பீட் இஸ் 2400 கிலோமீட்டர் per hour. நான் தான் சொன்னேன். சரியா? பாருங்க, தப்பு பண்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரைட்? இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு எக்ஸாம்ல வந்துருச்சுன்னா மார்க் போயிடும். ரைட்? நான் இதை எடிட்லாம் பண்ண போறதில்ல, அப்படியே தான் அப்லோட் பண்ண போறேன். ஏன்னா எவ்ரி ஒன் டூஸ் மிஸ்டேக். ஓகே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2400 கிலோமீட்டர் per hour. ஆனால் எனக்கு கேட்டிருக்கிறது டைம். ஸோ அப்போ டைமுக்கு என்ன? y ஈக்குவல் டு 6000 by 2400. ஸோ y ஈக்குவல் டு 6000 by 2400. 0 0 0 அடிச்சிடலாம். So 10 6 table கடிச்சா 10 by 4 which is 5 by 2 hours. That is 2.5 hours போயிடும். சரியா? செக் பண்ணி பாருங்க. 2400 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 4800. அதுக்கப்புறம் ஒரு half an hourல ஒரு 1200 கிலோமீட்டர் which is 2.5 hours போக முடியுது. இதே நான் 400 கிலோமீட்டர் குறைச்சேன் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், 3 மணி நேரம் ஆகும், which is half an hour extra. கரெக்ட் தான். சரியா? சம முடிச்சிருக்கோம் ப்ராப்பரா. ஸோ வி ஹாவ் த லாஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் லெங்க்தியான வீடியோவா தான் இருக்க போகுது, 2 இது சேர்த்து பண்ணியிருக்கனால. ரைட்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ த டைம் டேக்கன் பை அ மேன் டு கவர் 300 கிலோமீட்டர் ஆன் அ ஸ்கூட்டர் வாஸ் 1.5 hour, which is 3/2. ஃப்ராக்ஷன்லேயே எழுதிப்போம். More than the time taken by him during the return journey. If the speed in the return journey is 10 km per hour more than the speed in the upward journey which is going, find the speed in each direction. 2 டைரக்ஷன்ல ஸ்பீடு கேக்குறாங்க. அகைன் கேள்வியில கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு வைக்க வேண்டியது உங்க கடமை. சரியா? ஏதோ ஒண்ணு எனக்கு தேவையானதை மட்டும் நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நம்ம போயிட முடியாது. ஸோ இங்கே 2 கேஸ். டிஸ்டன்ஸ் வந்து
300 kilometer journey. Correct? 300 kilometer journey. So initially x வந்து speed, y வந்து time. அதே மாதிரி இங்க அதே 300 கிலோமீட்டர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இனிஷியல் டைம் தான் கோட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எப்பவும் போலவே ஃபைனல் கேஸ் 2 ஓட டைம் நம்மளால எழுத முடியும். 300 kilometer on a scooter was 1.5 hour more than the time taken by him during the return journey. Return journey விட upward journey ஓடது எப்படி இருக்கு? 1.5 மணி நேரம் அதிகமா இருக்கு. அப்ப நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா என்னோட போற ஜேர்னியை விட ரிட்டர்ன் ஜேர்னி 1.5 மணி நேரம் கம்மியா இருக்கு. நான் அங்க எழுத போறேன். ஸோ தட் அங்க நான் வந்து ஒரே இதா போட்டுடலாம். ஸோ அங்க x+10 ஸ்பீடு அதிகம், டைம் 1.5 மணி நேரம் கம்மி. ரைட், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நான் செகண்ட் இக்குவேஷன் கேஸ் 2ல தான் எப்பவுமே நம்ம போட்டிருக்கோங்கிறனால இங்கேயும் நான் கேஸ் 2ல எழுத போறேன். என்னோட ஸ்பீடு வந்து +10 அதிகம், என்னோட டைம் வந்து 1.5 மணி நேரம் கம்மி. கிளியரா? டைம், ஸ்பீட். ஸோ ரெண்டு ஸ்பீடுமே கேட்டிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்க xy ஈக்குவல் டு 300, இங்க 300 is equal to x+10 into y minus 3/2. ஸோ அப்படியே இருக்கட்டும், போன சம்ல ஃபிராக்ஷனாவே வச்சனால. ஸோ இங்க y ஈக்குவல் டு 300 by x யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 300 is equal to xy minus 3/2x plus 10y minus 10/2 5 into 3 15. ஆப்வியஸா இந்த ரெண்டும் கட் ஆகும், உங்களுக்கு தெரியும். நீங்க 300 எழுதி அடுத்த சைடு எடுத்துட்டு போய் கேன்சல் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம் நெகட்டிவா இருக்கனால இங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ 3/2x மைனஸ் 10 into yக்கு பதிலாக 300/x மைனஸ் வந்து இங்க வரும்போது 15 ஆயிரும். This is equal to 0. ஸோ மல்டிப்ளையிங் பை 2x 3x square 2 கட் ஆயிடுச்சு. இங்க x கட் ஆயிரும், பட் 2 வரும். ஸோ minus 20 into 300 plus 30x equal to 0. ஸோ என்னோட ஈக்குவேஷன் 3x square plus 30x minus 20 into 300 equal to 0. நான் எந்த சம்லையுமே ஓகே, இதை என்னால 3 ஆல டிவைட் பண்ண முடியும். சரியா? ஸோ டிவைடிங் பை 3x square plus 10x minus இது 220 into 300 100 மாறி is equal to 0. வேணா 2000 இங்க மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் minus 2000, சம் வந்து +10. ஸோ 20 into 100. சரியா? 20 into 100 பிரிச்சுட்டேன். அடுத்து இங்க இருந்து 2 எடுத்து போட்டா 40 into 50 வேலை முடிஞ்சு. சரியா? ஸோ பிளஸ் 50 minus 40. ஸோ x plus 50 into x minus 40 equal to 0. So அப்போ 1 x equal to minus 50 which is not possible. X equal to 40. So initial caseல x equal to 40 km/h. இங்க இருந்து மேல போகும்போது கீழே வரும்போது x2 ரிட்டர்ன் ஸ்பீடு வந்து 50 km/h. ஸோ அதனால தான் 40 km/hல போனீங்க அப்படின்னா 300 கிலோமீட்டரா. ஸோ 300 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 10 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரம் கம்மி, 7.5 மணி நேரம். சரியா? ரிட்டர்ன் 50 கிலோமீட்டர்ல வந்து 6 மணி நேரம், 1.5 மணி நேரம் கம்மி. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சில சம்ஸ் வந்து கொஞ்சம் நானே லெங்தா தான் மேபி போட்டிருப்பேன். ஏன்னா ஆன் தி ஸ்பாட்ல நான் போடுறதுனால மேபி இதை விட ஈஸியா வச்சுட்டா கூட உங்களால போட முடியலாம். அப்போ நீங்க அதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது தான் நான் சொல்லித்தரேன்னே தவிர இப்படியே மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ஸோ மேண்டேட்ரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒன்று இருக்கு. கிளியரா? ஸோ அடுத்த வீடியோல இந்த ரெண்டையுமே முடிச்சிடலாம். ஸோ தட் இந்த அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிடும். தென் வீல் கோ ஹெட் வித் நெக்ஸ்ட் லெசன். ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.